சனாதானத்தை பற்றி ஒரு கருத்து சொல்றார். சரியா? அந்த அவர் கருத்து சொல்றது பயங்கரமா எங்க பார்த்தாலும் பேசப்படுது. ஏன் சனாதானத்தை ஒழிப்போன்னு உதயநிதி அவர்கள் சொன்னார்னா, டே சாமி வேண்டான்னு நான் சொல்லல. சரியா? எல்லாரும் சாமி கும்பிடணும்னு சொல்றோம். சாமி வேண்டான்னு சொல்லல, சாதியும் தீண்டாமையும் தான் வேண்டான்னு சொல்றாருங்க. ஆக நம்ம வீட்டுல அரசியல் பேசணும். ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு சமமானது. ஆமா தானே? தனி மனிதர் பற்று அல்லது வழிபாடு அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணாலும் சரிங்கிற மனநிலையைத்தான் ஒரு மனிதனுக்குள் விதைக்கும். சாந்தா, என்ன தான் நீ மேலிருந்து அந்த அதல பாலாத்தில் இருக்கும் கூடிய அந்த கிணத்தில் குதிக்கிறாயா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கேட்டா, இதோ வருகிறேன், தலைகீழாகவே குதிக்கிறேன். உங்க போன்லயும் உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய போன்லயும் ரெக்கமெண்டட் வீடியோ சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து அவங்க பார்க்குற விஷயங்கள் என்னென்னு சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய கிராஃப் growth ரேட்டு எப்பயாவது இறங்கி இருக்கா? வாய்ப்பில்லை. எப்பனாலையும் கொடுக்க முடியாதுங்க. அடிச்சு சொல்லுவோம், எப்பொழுதுமே ஜெனரேஷனாக நம்மளுடைய வளர்ச்சிகளில் திமுக தான் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் இங்க பாக்குறதுல. வீடுகளில் திமுக அப்படின்னு நான் ரொம்ப வேண்டி இந்த தலைப்பை எடுத்தேன். காரணம் என்னன்னா, நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தற்பொழுது எதற்காக வீடுகளில் திமுக அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம அரசியல் பேச முடியுமா? நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் அரசியல் பேச முடியுமா? விரும்புறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துடும்பாங்க. இதுதான் நம்ம திருத்திக்க வேண்டிய இடமா நான் பார்க்குறேன். வீடுகளில் திமுகனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனாலோ, இல்லை உங்கள் வீட்லையோ உங்களுடைய குழந்தைகள் கிட்டையோ, இல்லது உங்கள் அக்கா கிட்டையோ அண்ணன் கிட்டையோ தம்பி கிட்டையோ உங்களுடைய பெரியம்மா பெரியப்பான்னு எந்தவித வயது வித்தியாசம் இல்லாமல் வீட்டில் சண்டை போடாமல் எப்படி அரசியல் பேசணுங்கிற பக்குவத்தை நம்ம கற்றுக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எடுத்தோடனே இப்போ நம்ம சைடு நியாயம் இருக்குன்னாவே கோவம் சும்மா சுருன்னு ஏறுந்தான், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா என்ன பண்ணணும், அதை கட்டுப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பொறுமையாக நிதானமாக, நம்ம கிட்ட ஃபேக்ட் இல்லையா, உண்மை இல்லையா, எல்லாமே இருக்கு. we have all the fact. நம்ம தமிழ்நாடு growthல திமுக எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஃபேக்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்படி அந்த சூழ்நிலையில இந்த விஷயம் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி கிட்ட எந்த அளவுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவியில் நியூஸ் ஓடுது, உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார். சரியா? அந்த அவர் கருத்து சொல்கிறது பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் பேசப்படுது. இதை உங்களுடைய அம்மா கடந்து போகிறார், அப்பா கடந்து போகிறார், வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாருமே கடந்து போகிறாங்க. சரியா? இந்த இடத்துல அவங்களுக்கு என்னவா இது பதியுதுங்கிறத நீங்கள் நோட் பண்ண வேண்டியது முக்கியம். திராவிட இயக்கத்தின் தோழர்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் என்னவாக பதிகிறது? நம்ம எல்லாரும் சாமி வேண்டாம் நான் சொல்றோம் கிடையாது, சாதி வேண்டான்னு சொல்றோம். ஏன் சனாதானத்தை ஒழிப்போன்னு உதயநிதி அவர்கள் சொன்னார்னா, டே சாமி வேண்டான்னு நான் சொல்லல. சரியா? எல்லாரும் சாமி கும்பிடணும்னு சொல்றோம். சாமி வேண்டான்னு சொல்லல, சாதியும் தீண்டாமையும் தான் வேண்டான்னு சொல்றாருங்கிற அந்த விஷயத்தை உங்க குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கடத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை நீங்க அங்க புரிஞ்சுக்கணும். ஆக நம்ம வீட்டுல அரசியல் பேசணும். இன்னையிலிருந்து பொறுமையாக நிதானமாக நம்மிடம் வாதாடக்கூடியவர்களிடத்தில் அரசியல் பேச நாம் முன்னடைய வேண்டும். அறிஞர் அண்ணா நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அறிஞர் அண்ணா வந்து யாருடைய தொண்டர்? பெரியாருடைய தொண்டர். அவருக்கு எந்த அளவுக்கு பெரியாரை பிடிக்கும்? அவரு கோர பெரியாருடைய தொண்டர், அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான தொண்டர். ஆனா அறிஞர் அண்ணா பெரியாரை கேள்வி கேட்டார். ஏன் கேள்வி கேட்டார்? சண்டை போட்டார் தானே. நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். என்னது? சண்டை போட்டாரு, வெளியில போனாரு, கோவப்பட்டாரு. ஏன் கோவப்பட்டாரு? ஏனென்றால் அறிஞர் அண்ணாவுக்கு தெரியும், அவர் பெரியார் என்ற தனி மனித வழிபாட்டுக்கு செல்லவில்லை. பெரியார்
வேண்டிய இடைவெளியை பற்றி நான் இங்க பேச வரேன். இதை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கடத்த வேண்டியதன் முக்கியத்துவம். யாராக இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு தனி மனித வழிபாடுங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு சமமானது. ஆமா தானே? ஏன்னா அவங்க தப்பே பண்ணாலும், காதலிக்கிற பிள்ளைங்களாம் நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லுவோம் நம்ம, அவங்களுக்கு அவங்க தப்பே பண்ணாலும் சரி போல தெரியும். அதனால் தனி மனிதர் பற்று அல்லது வழிபாடு அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணாலும் சரிங்கிற மனநிலையைத்தான் ஒரு மனிதனுக்குள் விதைக்கும். அப்ப இங்க தனி மனித வழிபாடு தவறானது. இப்ப நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா இருக்கார், அவர் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரோட ஸ்டேட்மென்ட்ஷிப் பிடிக்கும், அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பிடிக்கும், ரொம்ப தன்மையான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர், அதனால பிடிக்கும். நாளைக்கு அவர் ஏதோ ஒரு இடத்துல விலகி நிற்கிறார்னா நம்ம கேள்வி கேட்போமா மாட்டோமா? அதுதான் தலைமைக்கும் தொண்டனுக்கும் கொள்கைக்கும் கட்சிக்கும் உள்ள உறவு. இப்படியாக தெளிவாக நம் வீட்டில் உரையாட வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டில் அம்மா அப்பா எல்லாத்தையும் ஃபோன் இருக்கும், ஆமா தானே? நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்கு. இப்போ இந்த ஃபோனில் சர்ச் இன்ஜின் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, உங்க அம்மாவோட ஃபோன்லையோ இல்லை நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃபோன்லையோ உங்கள் அக்கா தங்கச்சி யார் ஃபோன்லையாலோ நீங்கள் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வீடியோஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதிகமான சளி, அதிகமான ஜுரம், இந்த ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெட்டக்கோழியாக ஒன்று பிடிச்சி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து நல்ல ஐஸ் வாட்டர் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுட்டு குடிச்சாதான் சரியாகும்னு ஒரு 10 பேர் வீடியோ போடுறான்னா புரியுதா? எப்படி ஹை கோல்டுக்கு ஹை ஃபீவருக்கு இப்படி பொரிச்ச கோழியையும் கோல்டு வாட்டரையும் தான் குடிக்கணும்னு ஒருத்தன் வீடியோ போடுறான்னா, அதை ஒரு 20 பேர் போடுறான்னா இதுதான் உண்மை போல இருக்கு அப்படிங்கிற மனோபக்குவத்தில் நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அலைந்து கொண்டு இருக்கின்றன. இதை நான் உங்க வீட்டில எல்லாம் திருத்த முடியாது. நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், உங்க வீட்டில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் நீங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல கை வைக்க வேணாம். ஆனா அவங்க என்ன மாதிரியான வீடியோக்களை பார்க்குறாங்க, எமோஷன் டிலூஷன்பாங்க, அதாவது ஃபேக்டை தாண்டி இதுதான் சரின்னு இருக்கும்ல ஒரு ஃபேக்ட், அதை தாண்டி இமோஷனல் டிலூஷனா எமோஷனலா பேசணும். அதாவது எப்படின்னா, சாந்தா என்ன தான் நீ மேலிருந்து அந்த அதல பாலாத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணத்தில் குதிக்கிறாயா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கேட்டா, இதோ வருகிறேன், தலைகீழாகவே குதிக்கிறேன். சரி, புரிகிறதா? அதாவது எப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளை மென்டல் டிலூஷனாக நம்ம ஒரு அதல பாதாள கிணத்துக்குள்ள முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் நம்ம அந்த கிணறு பக்கத்துல போய் நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப திராவிட சமுதாயத்து திராவிட இயக்க சிந்தனைகள், பெரியாரிஸ்ட் அரசியலில் ஈடுபாடு கொண்ட சரியாக அரசியலை கவனிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என அனைவரும் உங்க போன்லையும் உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய போன்லையும் ரெக்கமெண்டட் வீடியோ சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து அவங்க பார்க்குற விஷயங்கள் என்னென்னு சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு. அதுதான் வீடுகளில் திமுக அப்படிங்கிறது. ஏன் இந்த இடத்துல நீ திமுகவை பத்தி பேசுற அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்காரர் ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல வர அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாரு, அதே கடையை போட்டு அதே வியாபாரம் பண்ணுவாரு. அவங்க பையனை என்ன பண்ணுவாரு, அதே வியாபாரம் பண்ணுவாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு பிறகு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, அந்த ஹோட்டல் கடைக்காரர் அந்த பையன் அதே சாப்பாடு கடையை போட்டாலுமே அவன் ஹோட்டல் மேனேஜ் படிச்சுட்டு அவன் அந்த கடையை போடுறான். இங்க படிப்பினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நான் பேசுறேன். நம்ம எனக்கு வேலை தெரியும்னு சொல்லிட்டு நம்ம போல, ஏன் இன்ஜினியரிங் படிச்ச பல பேர் இன்னைக்கு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கலையா? எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்ப படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நம் வீடுகளில் கொண்டு சேர்த்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு ஆட்டோ அண்ணன் ஒரு வீடியோ போட்டார், பாத்தீங்களா? ஒரு ஆட்டோ அண்ணன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இமோஷ்னலா போட்டார். மா பாருமா, இதான் என் பையன், பாத்தியா அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டினார். என் பையன் இது மாதிரி ஏர்பஸ்ல பெரிய ஆளா ஒர்க் பண்றாமா அப்படின்னு சொல்லி, அவன் நான் முதல்வன் திட்டத்துல தான்மா படிச்சான் அப்படின்னாரு.
குடும்பங்களில் திமுக, வீடுகளில் திமுக. நான் என்ன சொல்றேன்னா, திமுக எப்பவுமே மாற்றான் தாய் மனப்பான்மையோட தான் பார்க்கப்படும். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய கிராஃப் growth ரேட்டு எப்பயாவது இறங்கி இருக்கா? வாய்ப்பில்லை. எவனாலையும் கொடுக்க முடியாதுங்க. எவனாலையும் அதுல பேக் ரிப்போர்ட் காட்ட முடியாது. ஏனென்றால் திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் அங்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்களுக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் திமுகவின் பங்கு இருப்பதனால் வீடுகளில் திமுக இருக்கிறது. அவர் அவ்வளவு எமோஷனலா பேசும் பொழுது நம்மளாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் மக்கள், இளைஞர்கள், உங்க வீட்டில் நீங்க உட்கார்ந்து பாக்குறீங்க, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்மள யாரோ ஒருத்தவங்க, நம்ம ஜெனரேஷன்ல யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக திமுகவால் நலன் பெற்றவர்களாக இருப்பாங்க. திமுகவின் திட்டங்களால நலன் பெற்றவர்களாக இருக்காங்க. இப்படி அந்த கிராஃபை யாராலையுமே உடைக்க முடியாத அளவிற்கு ஒரு முறை ஆட்சியில் இருக்கும் போதும், கலைஞர் ஒரு முறை ஆட்சியில் இருந்து அவர் தோல்வி அடைஞ்சார். அப்ப IAS கேள்வியில் என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாரு, சிப்காட் கட்டினாரு, பாலங்கள் கட்டினாரு, இன்ஜினியரிங் காலேஜஸ் கட்டினாரு, இப்படியெல்லாம் கொண்டு வந்தாரையா, எப்படி தோல்வி அடைஞ்சாரு? இப்ப அதே கேட்கிறாங்க. இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கழன்று எறியுங்கள் மக்களே. அது கழன்று எறியப்பட வேண்டும் என்றால் இங்க உண்மையை பேச சொல்றோம், ஃபேக்ட பேச சொல்றோம். நீங்க பேசுங்க, வீட்ல பேசுங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய, நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இருக்குல்ல, அந்த செய்திகளை எப்படி பார்க்கணும், எப்படி பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். பொய் செய்திகள், ஃப்ரேம் பண்ணி போடுற செய்திகள் எவ்வளவோ அலையுது. அப்ப அந்த செய்திகளை உங்க பிள்ளைகளுக்கும், உங்க அப்பாவுக்கும், உங்கள் தம்பிக்கும் அந்த செய்தியை எப்படி பகுத்தறிவு கொண்டு பார்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அறிவு வெளிச்சத்தை தர வேண்டிய கடமை இங்கு வந்திருக்கக்கூடிய, இதை பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிறது. சொல்லலாமா? வீடுகளில் திமுக அடித்து சொல்லுவோம். எப்பொழுதுமே ஜெனரேஷனாக நம்மளுடைய வளர்ச்சிகளில் திமுக தான் இருக்கிறது. திமுகனா வளர்ச்சி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.